புனிதர் பட்டம் 4 வழிமுறைகள். புனித நிலைக்கு உயர்த்தப்பட 4 படிகள் உள்ளன. முதல் படி இறையடியார். ஒருவர் புனிதர் பட்டம் பெற தகுதியானவர் என்று கிறிஸ்துவ சமூகம் கருதும் போது அந்த நபரின் வாழ்க்கையின் ஆரம்ப விசாரணையை செய்ய ஒரு ஆயர் பொறுப்பேற்கிறார். முன்மொழியப்படும் அந்நபர் புனிதராக கருதப்பட தகுதியானவராக தீர்மானிக்கப்பட்டால் வத்திக்கான் அலுவலகம் எதுவும் தடுக்கவில்லை என சொல்லி அனுமதியை வழங்குகிறது. இதிலிருந்து அந்த வேட்பாளர் கடவுளின் ஊழியர், அதாவது சர்வெண்ட் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகின்றார். இரண்டாம் படி வணக்கத்திற்குரியவர். நியமிக்கப்பட்ட திருச்சபை அதிகாரி ஒருவர் பரிந்துரைக்கப்பட்ட அந்நபரின் வாழ்வு இயேசுவின் போதனைக்கு ஏற்ப அமைந்தது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆவணங்கள், மடல்கள், நூல்கள், நேரடி சாட்சியங்கள் மற்றும் சான்றுகள் மூலம் வரலாறு உறுதி செய்யப்படுகின்றது. அதன் பின்னர் பரிந்துரைக்கப்பட்ட இறையடியார் வணக்கத்திற்கு உரியவர், அதாவது வனரபிள் என்கின்ற பட்டத்தை பெறுகிறார். மூன்றாம் படி முத்தி பேறு பெற்றவர். இந்நிலையை அடைய பரிந்துரை செய்யப்பட்ட நபர் வழியாக மேற்கொள்ளப்பட்ட ஜெபம் வழியாக நிகழும் அதிசயம் அவசியமாகின்றது. நடந்த அதிசயம் உறுதி செய்யப்பட்ட பின் முத்தி பேறு பெற்றவர் என அறிவிக்கப்படுவார். அப்புனிதரின் வணக்க நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சார்ந்திருந்த சபையிலும் மறை மாவட்டத்திலும் விழாக்கள் கொண்டாடப்படும். நான்காம் படி புனிதர். முத்தி பேறு பெற்றவர் என்னும் மூன்றாம் நிலையை கடந்து புனிதராக அறிவிக்கப்பட இரண்டாவது மற்றும் அதிசயம் தேவைப்படுகிறது. இருப்பினும் திருத்தந்தை இரண்டாவது அதிசயம் தேவையில்லை என சொல்லி விளக்கம் அளிக்கலாம். மறை சாட்சியாக மரித்தவரை முத்தி பேறு பெற்றவராக அறிவிக்கும் முன் புதுமைகள் கோரப்படுத்தவில்லை. ஆனால் அவர் புனிதராக உயர்த்தப்பட அதிசயம் அப்புனிதரின் பெயரால் தேவைப்படுகிறது. புனிதராக அறிவிக்கப்பட்ட பின்னர் புனிதரின் திருநாள் அகில உலக திரு அவையால் கொண்டாடப்படுகின்றது. மறவாமல் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.